தென்கிழக்கு ஆசிய ஐஸ் ஸ்கேட்டிங் விளையாட்டுப் போட்டி தமிழகத்தில் இருந்து இந்திய அணி சார்பாக விளையாடி பதக்கம் வென்ற கோவை மாணவன். பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டியில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய மாணவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. கோவை சின்ன தடாகம் பகுதியைச் சேர்ந்த அருண் பிரசாத், யசோதா ஆகியோரின் மகன் பிரணவ். சிறு வயது முதலே ஸ்கேட்டிங் விளையாட்டில் தேசிய சர்வதேச அளவில் சாதனை படைத்துள்ள இவர் கடந்த 2018 முதல் சர்வதேச அளவிலான ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்திய அணி சார்பாக கலந்து கொண்டு விளையாடி வருகிறார். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டிகளில் இந்திய அணி சார்பாக கோவையைச் சேர்ந்த பிரணவ் கலந்து கொண்டார். இதில் இந்தியா, பிலிப்பைன்ஸ், தென்கொரியா, சீனா, மங்கோலியா, சிங்கப்பூர் உள்பட 11 நாடுகளில் இருந்து சுமார் 250க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்திய அணி சார்பில் பங்கேற்ற பிரணவ், அருண் பிரசாத் ஜூனியர் ஏ பிரிவில் 17 முதல் 19 வயது வரையிலான பிரிவில் 500, 1000, 1500 மீட்டர் என 3 பிரிவுகளிலும் 3ஆம் இடம் பிடித்து 3 வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். சர்வதேச அளவிலான வீரர்கள் கலந்து கொண்ட போட்டியில் வென்று கோவை திரும்பிய மாணவன் பிரணவிற்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. விமான நிலையத்தில் அவருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி அவரது பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரணவ், தமக்கு ஆதரவும் உற்சாகம் வழங்கி தம்மை வழியனுப்பி வைத்த தமிழ்நாடு துணை முதல்வர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தமது நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார். 3 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ள பிரணவ் தமிழகத்தில் இருந்து இந்திய அணிக்கு விளையாடிய ஒரே வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் பிரணவ். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் குமரகுரு காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் விஸ்காம் செகண்ட் இயர் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய கேம் ஐஸ் ஸ்கேட்டிங். நான் 6 இயர்ஸாக டீம் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அப்ராட் கண்ட்ரீஸ் போயிட்டுருக்கேன். இப்போது அப்ராட் கண்ட்ரீஸ்னால் நான் இப்போ பெலாரஸ், ஃபிலிப்பீன்ஸ், ஜக்கார்ட்டா, இந்தோனேஷியா எங்கெல்லாம் போயிருக்கேன். இப்போது இந்த டைம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ட்ராஃபியில் நான் 3 பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இங்கே என்ன ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ணேன்னா, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இதெல்லாமே அந்த கண்ட்ரீஸில் எல்லாமே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. இந்த 11 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த ஈவெண்ட்டில். அந்த 11 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறனால, அவங்களுக்கு ரெகுலர் ட்ரைனிங் இருக்கிறனால அவங்களால இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சிச்சு. பட் நம்ம ஊரில் நமக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால கொஞ்சம் நமக்கு அந்த காம்படிட் பண்ணி பண்ணுறதுக்கு ஐஸ் டச் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு உதயநிதி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லாமல் இந்த கேமுக்கு இப்போ நான் போயிருக்க முடியாது. அவர் எங்களுக்கு என்னை பார்த்து பாராட்டி எனக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து போயிட்டு நல்லா பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சார். அண்ட் என்னோடய பேரண்ட்ஸ், காலேஜ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்கெல்லாம் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்.